ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிரபா ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சூர்யா வந்து மகாவை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே மகா இருந்துட்டு, போதுங்க என்னை ரசிச்சதை எல்லாமே, நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஹே மகா, நீ லட்சணமாக மகாலட்சுமி மாதிரி அழகாக தானே இருக்க, இந்த ட்ரெஸ்ஸை எதுக்காக நீ சேஞ்ச் பண்ணணும், அழகாக இருக்க, நீ வா, அப்படியே வா, கீழே வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். இல்லைங்க, எல்லாரும் என்ன புதுசாக ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டுமே மகா, பார்த்தா பார்க்கட்டும், அழகாக தானே இருக்க, வா நீ அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே பயங்கர ஆச்சரியமாக பார்க்குறாங்க இங்கே மகா அவ்வளோ அழகாக இருக்கிறத பார்த்துட்டு. உடனே இங்கே சூர்யாவோட அம்மா வந்து, டே சூர்யா, என்னடா இதெல்லாம், மகா இவ்வளோ அழகா இருக்கா, யார்ரா இவளை இவ்வளோ அழகா ரெடி பண்ணது அப்படின்னு கேட்கவும், அம்மா எல்லாமே நான் தாம்மா, மகாவை இப்படி அலங்காரமாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அதனால தான், நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு சொல்லவும், சூப்பராக இருக்குது. உடனே பாட்டிமா இருந்துட்டு, என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது, ஃபஸ்ட்டு மகாக்கு சுற்றி போடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அனாமிகாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அதே சமயம் உள்ளுக்குள்ளே ஒரு யோசனையுமே. இப்போது இந்த அனாமிகா வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அனாமிகானே சொல்ல முடியாது, சித்ரா தேவி வந்து ஒரு பிளான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இப்போது விஜயும் அனாமிகாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி சீன் க்ரியேட் பண்ணிட்டாங்க இங்கே பிரபா முன்னாடி. இப்போது அனாமிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டேயுமே பொய்யா சொல்ல போகிறாங்க. இப்போது அனாமிகா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஜய் வந்ததுமே, விஜய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லார் முன்னாடியுமே. ஏய், உன்கிட்டலாம் எனக்கு முக்கியமான விஷயம் பேசணுன்ட்டு எனக்கு எதுவுமே இல்லை, உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, ஒழுங்கா இங்கேருந்து இடத்த காலி பண்ணு, என்கிட்ட எந்த விஷயமும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், இந்த விஷயத்த உங்ககிட்ட தான் சொல்ல முடியும், முதல்ல உங்ககிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெக்னென்சி கிட்டே கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே, என்ன இது, எதுக்காக என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், இதை பார்த்தா கூட உங்களுக்கு புரியலையா, ப்ரெக்னென்சி கிட்டு, இந்த கிட்டில் நான் யூரின் டெஸ்ட் பண்ணேன், ரெட்டை கோடு வந்திருக்கு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் விஜய் அப்படின்னு சொன்னதுமே இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இது என்ன புது கதை அப்படின்ற மாதிரி தான். உடனே நம்ம விஜய் தலைமலை கையை வச்சுக்கிறாங்க. ஏய் என்னடி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, ஆமாம் அந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு கேட்கவும், என்ன விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இந்த குழந்தைக்கு யார் அப்பாவாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கூட தான் நான் இருக்கேன், நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, யாராவது இப்படி ஒரு வார்த்தை கேட்பாங்களா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனாமிகா ரொம்பவே நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பிரபா எந்திரிச்சு, அதாவது ரொம்ப நேரம் அழுது அவங்களுக்கு கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, சரி தண்ணி குடிப்போமே அப்படின்னு கீழே வராங்க. அப்போ தான் இந்த விஷயமே நடந்துக்கிட்டு இருக்கு. அனாமிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மகா கிட்ட வந்து பிரபா கேட்கவும், மகா அப்போ தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பிரபாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. பிரபாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அருவெறுப்பாக இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரபா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, பிரபா இவ சொல்கிறதெல்லாம் நம்பாத பிரபா, இவ்வளோ நானும் எப்போவுமே புருஷன் பொண்டாட்டியாக இருந்ததே கிடையாது, அப்புறம் எப்படி பிரபா இப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது, நீ இவ சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளவோ எடுத்து சொல்லவும், ஆனால் பிரபா வந்து அதை நம்புறதில்ல. ஏன்னா நேற்று ஒரு சீன் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா இந்த அனாமிகா, அதை பார்த்ததுலேருந்தே விஜய் மேலே கோவமாக தான் இருக்காங்க நம்ம பிரபா. இங்கே பாருங்கள் விஜய், எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும், எல்லார் முன்னாடியும் நீங்கள் அனாமிகாவை பிடிக்காத மாதிரி நடிக்கவும் செய்கிறீங்க, ஆனால் யாரும் இல்லாதப்ப அனாமிகா கூட ரொம்பவே அந்யோன்யமாக இருக்கீங்க. இங்கே பாருங்கள், என்னை திரும்ப முட்டாளாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபா ரொம்பவே கோவமாக அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே மகா இருந்துட்டு, என்ன விஜய், என்ன இதெல்லாம், இது அனாமிகா சொல்கிறதெல்லாம் உண்மையா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும், ஐயோ அண்ணி எனக்குமே புரியல, இந்த அனாமிகா ஏதோ ஒரு புதுசாக ஒரு நாடகம் போடுறான், இதை யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே சொல்கிறாங்க. எங்கள் பாட்டிமா இருந்துட்டு அனாமிகாவை அடிக்கவே போகிறாங்க. ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி, நீ ஏதோ ஒரு புதுசாக திட்டம் தீட்டியிருக்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, கண்டிப்பாக விஜய் வந்து உங்கூடலாம் புருஷன் பொண்டாட்டியாக இருந்திருக்க மாட்டான், எனக்கு நல்லாவே
இங்க பாரு அனாமிகா, ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய பெட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓ எங்கேயாவது போயிடு. இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காத அப்படின்னு சொல்லவும், அனாமிகா அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன பாட்டி நீங்களும் இப்படி பேசுறீங்க? வயசானவங்க மாதிரியா பேசுறீங்க? கொஞ்சமாவது யோசிச்சு புத்தியோட பேசுங்க. நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு சொல்றேன். இந்த மாதிரி டைம்ல நான் எப்படி விஜய விட்டு போக முடியும்? இல்லைனா விஜய என் கூடவே அனுப்புங்க. நான் விஜய் கூட எங்கே வேணாலும் போவேன். ஆனா விஜய் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அனாமிகா வந்து அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க தாத்தா, பாட்டின்னு எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர யோசனையில் இருக்காங்க. விஜய் வந்து சொல்கிறாங்க, பாட்டி இவ நல்லா பச்சையாக நடிக்கிறா, இந்த வீட்டை விட்டு எங்கடா இவளை துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சால் யாரும் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்கல்ல, அதனால தான் இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்கா. ஒழுங்கு மரியாதை இங்கே போறியா இல்லை என்கிட்ட அடி வாங்கிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து அனாமிகா கிட்ட சொல்லவும், அனாமிகா இருந்துட்டு விஜய் என்ன விஜய் வயிற்றுல குழந்தை அதுவும் உன்னுடைய வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன், நீ என்னை அடிப்பேன்னு சொல்கிற. இங்கே பார் விஜய், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுப்பேன். என்னை மட்டும் யாராவது இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க அவ்வளோதான். ஏன்னா இந்த வீட்டோட வாரிசை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். மகா மட்டும் இந்த வீட்டோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் எப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்போது நான் ப்ரெக்னென்ட்டாக ஆனால் யாருமே சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க. வீட்டை விட்டு தோத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பெரிய ரகலையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே கௌதம் வந்து ஐஸ்வர்யா கூட பயங்கர சண்டை. ஏன்னா 10 கோடி ரூபாவை நம்ம ஐஸ்வர்யா யாருக்கோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி விட்ருக்காங்க. அதனால் பயங்கர கோவமாக, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி மூலன் அறிவு ஏதாவது இருக்கா? 10 கோடி ரூபாவோ எவனுக்கோ ஒருத்தனுக்கு அனுப்பி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே பாரு கௌதம், இது மட்டும் இல்லை, இன்னும் எல்லாமே நான் பண்ணுவேன். நீ என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கியோ அதை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருடி, உன்னால் எனக்கு எல்லாமே நஷ்டம்தான். நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தொந்தரவு தான். நான் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நீ ஒழுங்கு மரியாதையாக உன் அம்மா வீட்டுக்கே போடி அப்படின்னு சொல்லவும், என்ன கௌதம், எனக்கு மனநிலை சரியில்லை. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம்? இங்கே பார், உன்னாலலாம் இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்பவே முடியாது. நான் உன்னை அதாவது உன்னை ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் அக்காவை, ஏன் உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் பாட்டி, இப்போ தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்தினால தானே என்னையும் நீ ஏமாற்ற மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே கவலைப்பட மாட்டேன் கௌதம். நீ பண்ணுற திருட்டு வேலை எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சி உனக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுக்க தான் போகிறேன். இப்போது 10 கோடி ரூபாய் தான் போயிருக்கு. உங்ககிட்ட இருந்த மொத்த சொத்தையும் நான் இல்லாமல் பண்ண போகிறேன். சூர்யா மாமா சவால் விட்டார் இல்லையா, அந்த சவாலில் அவர் வின் பண்ண போகிறாரு, அவர் ஜெயிக்க போகிறாரு. கடைசியில் நீ போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி கக்கூஸ் கழுவிட்டு தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கௌதமுக்கு ஒரு பயம் வந்துடுது. எங்கே இவ இப்படியே நமக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணி நம்மளை நடுத்தெருவில் நிற்க வச்சிருவாளோ, இவ இந்த வீட்டில் இருந்தால் அவ்வளோதான், இந்த வீட்டை விட்டும் இவ போக மாட்டா, இவளை ஒரே அடியாக உலகத்தை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, நல்ல விதமாக சொல்லிடுறேன், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போ, இல்லைனா உன் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். என்ன கௌதம், என்னை கொன்னுடுவியா? உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஐஸ்வர்யாவுமே பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க. கௌதம் இருந்துட்டு இதுக்கப்புறம் இவளை விட்டு வச்சா நம்ம தெருக்கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து நம்ம ஐஸ்வர்யா வயிற்றுலேயே அப்படியே குத்திடுறாங்க. டே கௌதம், வயிற்றுல குழந்த இருக்கடா, அது கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு கத்தியை எடுத்து வயிற்றுல சொருக்கிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? உன் குழந்தடா வயிற்றுல இருக்கிறது, சின்ன குழந்தைன்னு கூட நினைக்காம இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுட்டியே, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே இந்த கௌதமை வளைச்சி பிடிச்சி எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியறதில்ல. திரும்ப வயிற்றுலேயே நிறைய டைம் குத்தி நம்ம ஐஸ்வர்யாவுக்கு நினைவே இல்லாமல் போயிடுது. ஒரு மாதிரி அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ரத்தமும் நிறைய போயிடுது. இப்போது கௌதம் வந்து இந்த ஐஸ்வர்யாவை யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல, எனக்கே தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கதையை கட்டி விட்டுறணும். ஃபஸ்ட்டு இவளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கௌதம் வந்து ஒரு 4 ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யாவை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது காட்டில் குழி தோண்டி புதைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 4 ரவுடிங்களுமே ஒரு கார் கொண்டு வந்து ஐஸ்வர்யாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு உயிர் இருக்குது, பிளட்டெல்லாம் போய்கிட்டே இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல்
அவங்க மயக்கத்துலேயுமே இருக்காங்க. இப்போது ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போகிற வழியிலலாம் நிறைய போலீஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதையும் தாண்டி இங்கே ஐஸ்வர்யாவை எப்படியாவது போயிட்டு நீங்கள் பொச்சிடணுன்ற மாதிரி கௌதம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இப்போது ஐஸ்வர்யாவை ஒரு காரில் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே டிராஃபிக் போலீஸ் வந்து ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஐஸ்வர்யா வந்து உயிர் பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.